நான் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல கரூருக்கும் நிறைய நலத்திட்டம் செஞ்சிருக்காங்க. அந்த நலத்திட்டங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடித்த திட்டம் சொல்லுங்க? எனக்கு பிடிச்ச திட்டம்னு சொன்னீங்கன்னா அரசு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துருக்காங்க. அக்ரி காலேஜ் கல்லூரிக்கு முதல் ஆண்டிலேயே அறிவித்து மாணவர் சேர்க்கையை முடித்து கல்வி பயின்று வர்றாங்க. அதுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு நிதியும் கொடுத்து கட்டண பணிகளையும் இப்ப தொடங்க இருக்காங்க. அதனால ஒரு கல்லூரி என்பது நம்முடைய கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ செல்வங்கள் பயில்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். வெளியூர் சென்று அக்ரி படிக்க வேண்டியவங்க கரூர்லயே படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. குறிப்பா அரவக்குறிச்சியில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இப்ப நம்ம பிரின்சிபல் மேடம் சொன்ன மாதிரி நிறைய கோர்ஸ், புதிய கோர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர்றதுல மாணவ செல்வங்களுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த கல்லூரி என்பது எனக்கு பிடித்த திட்டம். இன்னும் நிறைய இருக்கு. பட் அதுல முக்கியமானது நம்ம கவர்மெண்ட் அக்ரி காலேஜ். உங்களுக்கு என்ன பிடிக்கும் மற்றதுல கை கொடுங்க. முதலமைச்சர் கொடுத்த திட்டங்கள்ல உங்களை கவர்ந்த திட்டங்கள் என்ன நம்ம கரூர் மாவட்டம்? காலேஜுக்காக நாட்டுகள் கொண்டு வந்து சொன்னாங்க. வணக்கம் சார், என்னோட பேர் வித்யாதேவி. நான் கணிதவியல் துறையில 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா பற்றியும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணா பற்றியும் மூணே வார்த்தைகளை சொல்லணும்னா என்னன்னு சொல்லிடலாம்? பத்தி சொல்லணும்னா உழைப்பு, திறமை, நம்பிக்கை. நாங்க அவங்க பக்கத்துல கத்துக்கிட்டோம். உழைப்புன்னு பார்த்தா முதலமைச்சர் பார்த்து நாங்க நிறைய வியந்து பார்த்து அவருடைய இன்னமும் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவருடைய திறமை, அவருடைய நம்பிக்கை, இதெல்லாம் இன்னும் எங்களெல்லாம் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு மிக சிறப்பாக தமிழ்நாட்டையும் அரசையும் வழிநடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையானதை செய்யறாங்க. நீங்க கேட்டதுனால 3 வார்த்தைகளை சொன்னேன். நீண்ட நெடிய நேரம் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். நன்றி. நீங்க சொல்லுங்க. அந்த 2 பேருக்கு தான் நீங்க அந்த 3 வார்த்தைகளை சொல்லுங்க. முதலமைச்சரை பற்றி உங்களுக்கு தெரிந்த 3 வார்த்தைகளோட அவங்களே எந்த மாதிரி கொடுக்குறீங்க? நன்றி. வணக்கம் சார், நான் ஸ்ரீகண்டி பொருளியல் துறை 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். நிறைய இடங்களில் கரூர் மக்களும் என் சொந்தம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஏன் கரூர் மக்கள் உங்களுக்கு பிடிக்கும் சார்? அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தான், என்னோட சகோதரர்கள் தான், சகோதரிகள் தான், எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தானே. நீங்களே எனக்கு சொந்தம், நானும் உங்களுக்கு சொந்தம். எல்லாருமே நம்முடைய சொந்தங்கள் தான். 96 கல்லூரி விட்டு வெளியில போகும்போது உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிக்கிறோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் நின்று ஜெயிக்கிறோம். இதுவரைக்கும் தேர்தல் வரலாற்றில் தோல்வி அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு கரூர் மக்கள் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்து மக்கள் பணியாற்றக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இப்ப வாழ்நாள் முழுக்க நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டவங்க. நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை விட நம்மை நேசிக்கக்கூடிய, நம்மை அடையாளம் காட்டிய நம் கரூர் மண்ணினுடைய மக்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணுமா இல்லையா? அந்த நன்றியோட என் வாழ்நாள் முழுக்க இருப்பேன். அதே மாதிரி மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நிச்சயமா
என்னால முடிஞ்ச வரைக்கும் அதற்கான உழைப்பையும் கொடுப்பேன், கொண்டு வந்து அந்த திட்டங்களையும் சேர்த்துவேன். அதனால எப்பயும் என்னுடைய கரூர் மக்கள் என்னுடைய சொந்தங்கள், உறவுகள், நட்புகள், என்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள். நான் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து முதலமைச்சரிடத்திலும் துணை முதலமைச்சரும் கேட்டு திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆகையால் என் கரூர் மக்கள் என்னுடைய சொந்தங்கள். வணக்கம் அண்ணா, என் பெயர் மகாசக்தி. வணிக நிர்வாகவியல் துறையில 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். இதே ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் நீங்க படிச்சீங்க. இங்கே உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா என்ன சொல்வீங்க அண்ணா? படிக்கும் போது இருந்த நண்பர்கள், என்னுடைய கூட படிச்ச எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் நான் நட்போட இருக்கேன். அப்ப இருந்த ஆசிரியரோட இன்ன வரைக்கும் நான் அதே அப்ப என்ன மாணவனா இருந்து கூட அவங்களோட பழகுனா அதே அடிப்படையில் தான் இப்ப வரைக்கும் அவங்ககிட்டயும் பழகிட்டு இருக்கேன். பொதுவா நம்மளுடைய கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாங்க படிக்கும்போது இந்த காம்பவுண்ட்லாம் கிடையாது. அப்போ ஒரு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக் நடக்கும், நினைச்ச மாதிரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட நம்முடைய கல்லூரி ஒரு பள்ளி அளவுக்கு மாத்திட்டாங்க. ஒரு கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள் நமக்கான கட்டுப்பாடு இல்ல, நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு கட்டுப்பாடுகளை கட்டாயத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய வந்து ஒரு பாராட்டுக்குரியது, ஒரு மகிழ்ச்சிகரமானது. இப்ப நாங்க படிக்கும் போது இருந்த என்னுடைய கூட படிச்சவங்க எல்லாருமே இன்னும் ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. நான் இன்னும் அவங்களோட தொடர்புல இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். அவங்க எதனாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எதனாலும் அவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு தேவைன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இன்னுமே இருக்கேன் நான். அதனால வந்து இந்த நம்முடைய கல்லூரியை பொறுத்தவரை பல சான்றோர்களை உருவாக்கிய ஒரு அரசு கல்லூரி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி. இது கல்லூரி ஒரு வரலாறு கூட சொல்லலாம், ஒரு அடையாளம். நம்முடைய கல்லூரி மட்டிற்கு நம்முடைய அரசு கலை கல்லூரி ஒரு அடையாளமா இருக்கு. அந்த கல்லூரியில நம்ம எல்லாரும் படிக்கிறது, நீங்க படிச்சுட்டு இருக்கிறது, நான் படிச்சது எல்லாமே ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் நான் கருதுறேன். நான் படிக்கும் போது இருந்த இடங்கள்ல அமைதியும் கிடையாது, ரொம்ப வேகமாவும் இருக்கக்கூடியவும் கிடையாது, அமைதி ஒரு மீடியமா இருக்கக்கூடிய ஒரு மாணவனா இருந்து வெளியில போயிருக்கிறேன். இப்பயும் அதே அப்ப இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அமைதி அதிகமா இருக்கு. இந்த கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில படிச்சு, ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சு, ஒரு கல்லூரி நகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சு, அதுக்கு பிறகு அரசு கலைக்கல்லூரிக்கு வந்து முழுக்க முழுக்க அரசு கல்லூரி, அரசு சார்ந்த பள்ளிகளில் படித்ததால் நிச்சயமாக எப்பொழுதும் எனக்கு ஒரு தனியிடம் என்று சொன்னால் அரசு கல்வி நிறுவனங்கள், அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், தேவையான முழு தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கனவு. நிச்சயமா செய்வோம். நம்முடைய கல்லூரி ஒரு பெருமைக்குரிய கல்லூரி. இது படித்ததே நான் பெருமையாக நினைக்கிறேன். கல்லூரியில நீங்க அதிரடி மாணவரா இல்ல அமைதி மாணவரா? ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில நேரங்கள் அமைதியா இருக்கலாம், சில நேரங்கள் படிக்கும் போது கொஞ்சம் அதிரடி இருக்கும்ல, வாய்ஸ் எல்லாம் இருக்காது. எல்லாமே பிரதர்ஸ் தான். வீட்டுக்கு போனா கொஞ்சம் அமைதியா இருக்கும், வெளியில வந்துட்டா கொஞ்சம் அதிரடியா இருக்கும்ல. அப்படிதானே? அப்படிதான் இருக்கும். யோசிக்கிறீங்க. அமைதியா இருக்க வேண்டிய நேரங்கள் அமைதியா இருக்கணும், அதிரடியா இருக்க வேண்டிய நேரங்கள் அதிரடியா இருக்கணும். அப்படிதான் நான் படிக்கும் போது இருந்தேன். நன்றி. வணக்கம் சார், என்னோட பேர் கஸ்தூரி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீங்களும் முன்வையை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனாலும் சாப்பாடு வெளியே வைக்கிறது தந்துருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இலவச வகுப்புகள் தந்துருக்கீங்க. மேலும் முக்கியமா என்னன்னா 10,000 கல்வி நிதி உதவிகள் பண்ணியிருக்கீங்க. ஏன் சார் கல்வி வேலையும் மாணவர்கள் வேலையும் இவ்வளவு அன்பும் கவனமும் செஞ்சிருக்கீங்க? நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்னது போல படிக்கிறத மட்டும் மாணவ செல்வங்கள் பாருங்க, மற்றதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும், முதலமைச்சர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வெறும் வார்த்தை இல்லை. அரசினுடைய முதலமைச்சர்கள் மனதில் இருப்பதை மாணவ செல்வங்களிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு உறுதியான அந்த வார்த்தைகள். படிப்புங்கிறது நம்ம கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய மாணவ மாணவிகள் பஸ் ஏறி வந்து இங்க படிச்சு திரும்ப வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நம்ம
மாலை நேரங்கள், சிலருக்கு இரவு நேரங்கள் கூட ஆயிடும். நம்முடைய கனவுங்கிறது நம்ம வீட்டுல நம்மள கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோருடைய கனவு, நல்லா படிச்சு ஒரு அரசு வேலைக்கு போயிட்டா குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளாம் சிரமப்பட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க. அங்க படிப்புக்கு தேவையான அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய சிந்தனை, எண்ணங்கள், துணை முதலமைச்சருடைய இலக்கு. அவர்கள் வழியில நம்முடைய கரூர் மாவட்டத்துல குரூப் எக்ஸாமாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அல்லது கொஸ்டின் ஆன்சர் புக்காக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி கட்டணம், மருத்துவத்தை எதாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை. 2005 தொடங்கப்பட்ட அந்த பணி இது கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது முழுமையா கொண்டு போய் சேர்ப்பேன். இன்னைக்கு கூட ஒரு 8 பள்ளிக்கூடத்துக்கு காலையில போய் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணிகளை செய்வோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம். அந்த வாய்ப்பின் மூலமா அவங்களுக்கு நம்ம கரூர்ல இருந்து ஒரு 10 பேர் அரசு வேலை வாய்ப்புக்கு போனாலே நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். அவங்கள நம்ம அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லுங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும். நிறைய பேர் நம்ம கரூர்ல அரசு வேலை வாய்ப்புகளில் அரசு ஊழியர்களாக, அரசு பணியாளர்களாக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த கனவு நிச்சயமாக கரூரில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்கள் மூலமாக இருக்கிறது. எவ்வளவு பேர் இதுல அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? கைது கம்மியா இருக்கு. இவ்வளவு பேருக்கு நமக்கான லட்சியங்கள் மனசுல இருக்குல்ல, கனவுகள் இருக்குல்ல, நிச்சயமா நம்ம ஏதாவது அரசு பணிகளை தேடி செல்ல வேண்டும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை. நிச்சயமாக முதலமைச்சர் வழியில் அந்த கடமையை நிறைவேற்றும். நன்றி. ஸ்கூல் பசங்களை நம்ம கொண்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது சீல் கொடுக்கறதா இருக்கட்டும், அது அந்த மாணவ செல்வங்களை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதையால் அவங்களுடைய திறமைகளை நாம் பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டக்கூடிய விஷயமா தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிருக்கோம். நன்றி. வேற யாரும்? வேற யாராவது? அவ்வளவுதான். நான் கேட்கலாமா? ஐயா, நான் வணிக நிர்வாகவியல் துறையில 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். என் பேர் வே மணிகண்டன். நீங்க காலேஜுக்காக நிறைய செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. அது கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்லியிருக்கேன், ஆடிட்டோரியம் அடுத்த வருஷம் அந்த நிகழ்ச்சி அந்த ஆடிட்டோரியத்தில் நடக்கும். நிச்சயமா அடுத்த வருஷம் புது ஆடிட்டோரியத்தில் நடக்கும். 2000 பேர் உட்கார மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. நான் எடுக்க அது கொஞ்சம் நான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோம், கல்வி சார் வச்சு. வேற ஏதாவது தேவை இருந்தாலும் நீங்க சொல்லலாம். வேற ஏதாவது அடிஷனல் கோர்ஸ் இருந்தாலும், வேற ஏதாவது தேவை இருந்தாலும் சார். நீங்க காலேஜ் படிக்கிறப்ப அரியர் வச்சிருக்கீங்களா? உங்க கேள்வி சரியான கொஞ்சம் இறுக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு கருத்து சார்லாம் பேசும்போது. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. 2 பேர் தான் வாய்ஸ் பேசினாங்க. கொஞ்சம் அவ்வளவுதான் சார். பேசலாமா? போறாங்க பேசலாமா சார்? சார் வணக்கம் சார். எனது பெயர் சண்முகம், வணிகவியல் துறையின் தலைவர். எமது துறையில் நீங்கள் முன்னாள் மாணவர். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட பேராசிரியர் கூட நான் பணியாற்றியிருக்கிறேன். முனைவர் அனந்தசேகரன் சார்,
நடேசன் சார், பாலசுந்தரம் சார், இவங்களெல்லாம் உங்களை பத்தி நான் இந்த கல்லூரிக்கு 2011 ஜாயின் பண்ண பிறகு நீங்க அப்ப அரசியல்ல ரொம்ப கோடிச்சிட்டு இருந்த காலகட்டம். அப்ப அந்த நீ உங்களை எங்க ஸ்டூடெண்ட் அப்பா அமைச்சரே அப்படிப்பாரு, சார் வாங்க நம்ம அவரெல்லாம் போய் பார்க்கலாம், நம்ம காலேஜுக்கு நிறைய கேட்கலாம் அப்படின்னா. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இப்ப அவர் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னாங்க. அது மாதிரிதான் நான் தொடர்ந்து 15 வருஷமா இந்த காலேஜ்ல பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட பங்களிப்பு இந்த கல்லூரியோட வளர்ச்சிக்கு ரொம்ப 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 அளப்பெரியதா இருக்குது. இப்ப கூடுதலா எனக்கு ஒரு ஆசை, அது உங்களால நடக்குங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இந்த கல்லூரிக்கு 60வது ஆண்டுகா பர்த்டே கொண்டாட போகுது சார். அந்த விழாவில் நீங்க நம்ம கல்லூரியோட முகப்பு 60வது பொன் வைர விழா வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸை புனரமைப்பு பண்ணி அதை நீங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து திறப்பு விழா பண்ணி இந்த ஆடிட்டோரியத்தை கட்டி திறப்பு விழா பண்றீங்க. அப்ப இந்த மூவையும் 60வது வைர விழா ஆண்டு மூவாக செஞ்சு உங்களோட பேர் இந்த இடத்துல பாராட்சி அமைச்சர் அப்படிங்கறதுல அந்த கல்வெட்டு உங்க பேருக்கு நினைச்சிருக்கணும். ஏன்னா நீங்க இந்த கல்லூரியோட மாணவர், அதுலயும் எனக்கு பெருமையா சொல்றேன், நீங்க வணிகவியல் துறை மாணவர். சோ இந்த ஒரு நிகழ்ச்சி கொடுக்கணும்னு இந்த கல்லூரி சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் எனது தனிப்பட்ட சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா ஒரு ஆட்சியும் உறுதியா பண்ணிடலாம். 60 ஆண்டு நினைவு போற்றக்கூடிய வகையில் நிலைச்சிருக்கிற மாதிரி ஒரு ஆட்சியும் உறுதியா பண்ணிடலாம். மிக சிறப்பாக 60ஆம் ஆண்டையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பா எடுத்துட்டு போயிடலாம். அது முப்பது தலைமையில எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக பண்ணுவோம். நன்றி சார்.